ஈரான் இஸ்ரேல் இடையே ஏற்பட்டுள்ள மோதலால் இந்தியாவின் பெட்ரோல் விலை உயர்வு முதல் கடல்வழி வாணிபம் வரை பாதிப்படையக்கூடும் என்ற வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். ஈரான் இஸ்ரேல் மோதலால் இந்தியா சந்திக்க போகும் ஆபத்து என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரான் இஸ்ரேல் இடையேயான கடுமையான மோதல் போர் சூழலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது முதலில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் பதிலுக்கு ஈரானும் தாக்குதலை தொடர்ந்துள்ளது. ஏற்கனவே நிலவி வரும் ரஷ்யா யுக்ரைன் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மோதலை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேலும் மோதிக்கொள்வதால் பேரழிவு ஏற்படுமோ என அஞ்சப்படுகிறது. ஈரான் இஸ்ரேல் மோதலை தடுக்க பிராந்திய நாடுகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இந்த சூழலில் ஈரான் இஸ்ரேல் தாக்குதலால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்தியா பாதிப்பை சந்திக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கும் என்றும் இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் 251 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது. இதில் 12% உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் பட்சத்தில் 88% கச்சா எண்ணெய் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவிலும் அமெரிக்கா, அரபு நாடுகளில் இருந்து கணிசமான அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியாகிறது. தற்போது ஈரான் இஸ்ரேல் மோதலால் அரபு நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் பெறுவது சிக்கலாக உள்ளது. கடந்த வாரம் $74 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $78 உயர்ந்துள்ளது. ஒரே வாரத்தில் கச்சா எண்ணெய் விலை 13% வரை உயர்ந்துள்ளது. இந்த மோதல் தொடரும் பட்சத்தில் கச்சா எண்ணெய் விலை $130 உயரும் என்றும் அஞ்சப்படுகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் இந்தியாவில் லிட்டர் பெட்ரோல் டீசல் விலை $10 முதல் $30 வரை விலை உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் எரிபொருள் விலை உயர்ந்தால் பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கணிசமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல சமையல் எரிபொருளின் விலை உயர்வை சந்திக்க நேரிடும் எனவும் கூறப்படுகிறது. இந்தியா ராணுவ தளவாடங்களை இஸ்ரேலில் இருந்து இறக்குமதி செய்கிறது. இது மட்டுமில்லாமல் தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு, விண்வெளி ஆய்வு உள்ளிட்டவைகளில் இந்தியாவுடன் இஸ்ரேல் உறவு நீடித்து வருகிறது. இதேபோல் ஈரானுடன் சபகர் துறைமுகத்தின் வாணிபம் தொடர்பான உறவும் இந்தியாவுக்கு உண்டு. ஈரானில் உள்ள சபகர் துறைமுகத்தை இந்தியா இயக்கி வரும் நிலையில் ஈரானின் பாதிப்பால் துறைமுகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையக்கூடும். இந்த துறைமுகத்தில் இந்தியா சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்த நிலையில் நடைபெறும் மோதலால் பாதிப்பு கூடாது என இந்திய தரப்பில் பார்க்கப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் கடல் வாணிபமும் பாதிக்கும் அபாயம் உள்ளது. இந்தியாவின் கடல்வழி வாணிபம் செங்கடல் மற்றும் ஹார்முஸ் வழியாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகிறது. செங்கடலின் கிழக்கே இருக்கும் ஏமனின் ஹவுதி படை ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. ஏமன் படைகள் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வருவதால் ஈரானின் ஹார்முஸ் மற்றும் செங்கடல் கடல்வழி பாதைகள் அடைக்கப்படலாம் அல்லது அவ்வழியாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படலாம். அவ்வாறு தடை விதித்தால் இந்தியாவிற்கு கப்பல் வழி ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்படுவதுடன் பணவீக்கமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இது மட்டுமல்லாமல் பாஸ்மதி அரிசி, பொறியியல் சார்ந்த பொருட்களை இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஹார்முஸ் வழியாக ஏற்றுமதி செய்வதால் பெரிதளவில் பாதிக்கும். குறிப்பாக அரிசி ஏற்றுமதி தடைபட்டால் பஞ்சாப் விவசாயிகள் அதிக அளவில் இழப்பை சந்திப்பார்கள். ஒருவேளை ஈரான் இஸ்ரேல் மோதலில் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைந்தால் மாற்று ஏற்பாடாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதியை செய்யலாம். எனினும் ஈரான் இஸ்ரேல் மோதல் இந்தியாவின் வளரும் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதே தற்போதைய கவலையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.